விஜயிடம் நான் பேசவே இல்லை, எல்லாமே வதந்தி. ஓப்பனாக போட்டு உடைத்த பவன் கல்யாண். கொதிக்கும் ஃபேன்ஸ். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜனநாயகன் பட ஹீரோவும் தாவேக தலைவருமான விஜய் இணைய போகிறார் என பல முன்னணி ஊடகங்களிலேயே செய்திகள் பரவின. சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜய் கெத்தாக காரில் இருந்து போஸ் கொடுத்து கொண்டே தனக்கு பயமே இல்லை என ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் உணர்த்தினார். விஜய் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டார் என்றும் கொள்கை எதிரிகளுடன் கூட்டணி வைத்து விட்டார் என்றும் திமுக தரப்புதான் வதந்திகளை கட்டவிழ்த்து விட்டதாக தாவேக தொண்டர்கள் தற்போது பவன் கல்யாணின் பேட்டியை ஷேர் செய்து வைரலாக்கி வருகின்றனர். முன்னதாக ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி பழனிசாமியுடன் கேட்டபோது அவரும் விஜயை எங்கள் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்றார். பவன் கல்யாணும் அதே பதிலை பிரபல டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியுள்ளார். துரந்தர் 2 படத்துக்கு போட்டியாக டாக்ஸிக் வெளியாகாத நிலையில் தெலுங்கில் பவன் கல்யாண் நடித்துள்ள உஸ்தாத் பகத்சிங் திரைப்படம் வரும் மார்ச் 19ஆம் தேதி வெளியாகிறது. அதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்று வரும் ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அளித்த லேட்டஸ்ட் பேட்டிதான் தற்போது செம்ம ட்ரெண்டாகி வருகிறது. தொடர்ந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை சில மீடியாக்கள் திட்டமிட்டு செய்வதாக தாவேகவினர் குற்றம் சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர். விஜய் மற்றும் சமீப காலமாக த்ரிஷாவும் மீடியாக்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து வருகின்றனர். விஜய் என்டிஏ கூட்டணியில் துணை முதல்வர் பதவி டீலிங்குடன் சேர்ந்து விட்டார் என கூறப்பட்ட நிலையில் பவன் கல்யாணின் பேட்டி பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. விஜய்க்கு நடிகரும் ஆந்திராவின் துணை முதல்வருமான பவன் கல்யாண் ஆலோசனை வழங்கினார் என்றும் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து இதே தேர்தலை எதிர்கொள்ளுங்கள் என அறிவுறுத்தினார் என்றும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் விஜயிடம் தான் பேசவே இல்லை என்றும் ஏன் இதுபோன்ற வதந்திகள் வெளியாகிறது என்றே தெரியவில்லை என்றும் பவன் கல்யாண் தனது பேட்டியில் கூறியுள்ளார். விஜய்க்கு எதிராக பாஜக எந்த ஒரு அழுத்தமும் தரவில்லை என்றும் பவன் கல்யாண் கூறியுள்ளார். விரைவில் நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பின் போது விஜய் மீண்டும் தான் தனித்து போட்டியிடுவதை ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் ஆதரவு விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பது வரும் மே 4ஆம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.